முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம், ஒரு 10 நாள் வீடியோவே போடல. நானு உடம்பு சரியில்லையா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. நல்லா இருக்கேன் நானு. ரெ ஆக்சுவலி என்னன்னா, கொஞ்சம் 2வது புக்கு வேலையா பிஸியா இருந்தேன். அதனால வீடியோ போட்டா என்னால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். அதே மாரி முன்னாடி நம்ம அந்த புக் சீரிஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? பார்ட் 1, பார்ட் 2 போட்டதுல புக் ஆர்டர் வந்து ரொம்ப நெறைய இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஆர்மி டீம்ல வந்து திணறி போயிட்டாங்க. அவ்ளோ ஆர்டர்ஸ ப்ராசஸ் பண்ணி. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டது. அதனால வந்து சரி வீடியோ ஒரு 1 வாரத்துக்கு நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி கொஞ்சம் முன்னறிவிப்பு இல்லாம நிறுத்திட்டேன். ஸோ நான் ஒரு 4 டேஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் புக் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டே இருக்கு. சரி உங்களுக்கு ஒரு முக்கியமா ஒரு டாஸ்க் தரேன். இப்போ நீங்க கெஸ் பண்ணுங்க. 2வது புக்ல என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. முருகப்பெருமான் ஆல்ரெடி அவருடைய விளையாட்டுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு. என்ன வேற லெவல் செக் வச்சிருக்காரு எனக்கு உண்மையா இந்த புக்ல. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வேல்மாறல் இருக்கு. ஸோ எந்த வேல்மாறல் புக்லயுமே இல்லாத விஷயங்கள் கரெக்ட்டா வந்து என்ன சொல்றது? என்னென்ன வேணுமோ அத்தனையும் வந்து ஒரு இந்த நம்மளுடைய வேல்மாறல் புக்ல இருக்கு. அது என்னங்கிற டீட்டெயிலா புக்கு சாம்பிள் ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்றேன். அதே மாரி அது கூட நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால முருகப்பெருமான் இதுக்கு ஒரு பேர் எடுத்து குடுத்துருக்கார் ஆக்சுவலி. ஸோ புக்கோடையில வந்து ஃப்ரண்ட்ல வந்து வேல்மாறல்னு வருமே தவிர, அ உள்ளுக்குள்ள வந்து அதுக்கு வேற பேர் இருக்கும். அதுல ரத்தினம் அப்படின்னு வரும் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் க்ளூ உங்களுக்கு நான் தர்றேன். ஸோ ரத்தினம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பல வகையான ரத்தினங்கள் சேர்ந்தது தான் இந்த புக்கு. இந்த மாரி ஒரு காம்பினேஷன்ல வந்து அ என் புக்கே இல்ல அப்படின்னு சொல்லணும். செம்ம பவர் பேக்ட் புக் அப்டின்னா, இந்த 2ண்ட் புக் அப்படிதான் வந்துட்டுருக்கு. நேத்து கனவுல வந்து இந்த புக்ல இது இப்படிதான் இருக்கணும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நிஜமா சொல்றேன். பிரிண்ட் போடுறவங்களே வந்து திணறடிச்சுட்டு இருக்காரு. முருகர் எனக்கும் வந்து ஏன் இதெல்லாம் கேட்குறாருன்னு எனக்கே தெரியல. ஸோ கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க. பட் நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? என்னலாம் இருக்க போகுதுன்னு கெஸ் பண்ணுங்க நீங்க. கமெண்ட்ல போடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த திருப்புகழ் புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்து முத்துக்களான 80 திருப்புகழ்கள் விளக்க உரையோட பெரிய எழுத்துக்களோட பதம் பிரிச்சு எளிதாக படிக்கிற வரையில உங்கள படிக்கிற தூண்டுற வகையில் அமைந்த அழகான முருகனின் புத்தகம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல காட்டுற நம்பருக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பவுமே கமெண்ட்ல வந்து நீங்க எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு வெவ்வேறு நம்பர் குடுத்துட்டுருக்கேன். பட் ப்ளீஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாரி முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல வீடியோ பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைய வீடியோ பதிவே வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கும். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கலாம். சரி இந்த வீடியோ வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதும் இல்ல. இதுவரைக்கும் நான் ஷேர் பண்ணதும் இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் ரியல் சாய் மிராக்கிள்ஸ்ல வந்து எந்த ஒரு கற்பனையான அல்லது பொய்யான, உண்மைக்கு புறம்பான எந்த சம்பவமும் நம்ம பேச மாட்டோம். அது நான் முருகனுக்கும், பாபாவுக்கும் எனக்கு கொடுத்துள்ள ஒரு வாக்குறுதி. ஸோ உங்களுக்கு ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அ ஏன்னா அப்பேற்பட்ட விஷயம் தான் நம்ம பேச போறோம். அதே மாரி இந்த விஷயம் நீங்க கேள்விப்படும்போது உங்களுக்குள்ள பல கேள்விகள் வரலாம். அதுக்கும் வந்து நான் அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கான பதில வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த சகோதரி அவங்களுடைய ஊர் பேர்லாம் வேணாம் அப்டின்ட்டாங்க. கான்ஃபிடென்ஷியலா வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பொதுவா இவங்களுடைய அக்கா 2 பேருமே வந்து ரியல் சாய் மிராக்கிள்ஸ ஃபாலோ பண்றாங்க. ஸோ இவங்க அக்கா வந்து ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே என் கூடயும் கான்டாக்ட்ல இருக்காங்க WhatsAppல. ஸோ இவங்களுக்கு சகோதரிக்கு வந்து போன வருஷம் செப்டம்பர் மாசம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அது வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்த முருகர் பண்ணிட்டாரு. அ ஸோ அதனால இவங்க ரொம்ப நாளா சொல்லாமயே வச்சிருக்காங்க. பட் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல், "இத என்கிட்ட சொல்லணும்." அப்படிங்கிற மாரி தோணுது. அவங்க அக்காட்ட சொல்லவும், "அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு." அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து நம்பர் கிடைச்சுச்சு. ஆனா சொல்றதுக்கு தடங்கல் வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ முருகர்கிட்ட திருப்புகழ் புத்தகம் வழியா அவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும்போது, "உன் மனசுல அடக்கி வச்சிருக்கிற அந்த விஷயத்த காது குளிர எல்லோருக்கும் சொல்லு." அப்படின்னு திருப்புகழ் புக் வழியா அவங்களுக்கு பதில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, அவங்களால ஜஸ்ட் லைக் தட் சொல்லி, நானும் வந்து இந்த 1 வீக்கா நெறைய பேருக்கு நான் WhatsApp நான் செக் பண்ணவே இல்ல ஆக்சுவலி. ஒரு 100, 150 பேரோட மெசேஜ் வந்து இன்னும் படிக்காமயே இருக்கு. பட் இவங்களோடது நான் பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை வருது. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது முருகப்பெருமான் பார்க்க வச்சிருக்காரு போல அப்படிங்கிற மாரி இருந்தது. என்னன்னா, அவங்க வந்து ஒரு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா கடவுள் பக்தி மேல அதாவது கடவுள் மேல ரொம்ப ஈடுபாடுலாம் கிடையாது ஜென்ரலாவே. இப்போ போன வருஷத்து வரைக்கும். அவங்களுக்கு வந்து சும்மா எல்லாரும்
நல்லா இருக்கணும்ப்பா. அவ்வளோதான். அவங்களோட வேண்டுதல் அவ்வளோதான். கோயிலுக்கு போனா ஏதோ கன்னத்துல போட்டுக்கிறது. அது மாரி நம்ம டீப்பான கனெக்ஷன் கிடையவே கிடையாது. அது அவங்களுக்கு பெருசா நம்பிக்கையும் இல்ல. இந்த மாரி பாட்டு கேட்கணும், சஷ்டி கவசம் கேட்கணும். இது மாரி எந்த ஒரு வீட்லயே சொல்றாங்க. அதுவரைக்கும் அவங்க பூஜை அறைக்குள்ள போனதே இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. நான் ஏன் போயிட்டு இதெல்லாம் கும்பிடணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அவங்க அக்கா வந்து வேல்மாறல் பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேல்மாறல் படி எல்லாமே சொல்லியிருக்கும்போது, என்னது காலையில 4, 4:30 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணணுமா? அபிஷேகம் பண்ணணுமா? எதுக்கு? இது நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? என் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாரி இவங்களும் இருக்காங்க. ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்காங்க. அ முருகப்பெருமான் ஆகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், உங்களுக்கு தெரியும்ல ஒருத்தங்கள ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ணி அசால்ட்டா உள்ள இழுத்துக்குவாங்க. இது நம்ம நெறைய புராணங்கள்லேருந்தே பார்த்துட்டு வரதான். அந்த மாரி சகோதரிக்கு குடும்பத்தில ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு பிரச்சனை வருது. குழந்தைகள் வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா, அது அது நீங்க கேட்கும்போது, ஓகே இதுல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி இருக்கும். அவங்களுக்கே அப்படிதான் இருந்திருக்கு. இது ஜஸ்ட் லைக் தட் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா வந்து அது என்னோட மனச பயங்கரமா பாதிச்சது. என்னது அது? முருகனோட திருவிளையாடல். ஸோ அப்ப ரொம்ப வந்து ரொம்ப என்னாச்சு, ரொம்ப அப்செட் ஆயி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா அழுது தலையணையே நனையிற அளவுக்கு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது, இது ஒரு சின்ன பிரச்சனை தான். எதுக்கு எனக்கு இவ்ளோ அழுக வருதுன்னு அவங்களுக்கே இது ஒரு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற மாரி சமயத்துல, ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்பதான் வந்து அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு, ஏதோ ஒரு மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக யூடியூப் எடுத்து முருகர் பாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப கூட அவங்களுக்கு கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் அவங்க ரெகுலரா அத ஃபாலோ பண்ணதுனால இப்படி போடணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. முருகர் பாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டு வந்திருக்கு. அது கூடவே சேர்ந்து ஏதோ சாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. முடியல வச்சுட்டாங்க. இது வந்து இவ்வளோதான் அவங்களுக்கு இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இவங்களுக்கு. அ அப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு திடீர்னு மத்தியானம் என்ன தோணுது அப்படின்னா, நாளைக்கு மத்தியானம் நீ 1:30 மணிக்கு பூஜை பண்ணுவ அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் ஆகுது. இது என்ன இப்படி ஃபிளாஷ் ஆகுது? நம்ம எந்த காலத்துல பூஜை பண்ணியிருக்கோம்? அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. என்ன ஆது அடுத்த நாள் இப்படியே அவங்க ஆக்சுவலி வொர்க்ல இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகும்போது அவங்களுக்கு திடீர்னு YouTubeல இருந்து ஒரு ஷார்ட்ஸ் வருது. என்னன்னு வருது? "நீ நேத்து நைட்டு அழுது உன் தலையணையெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால வந்து நான் உனக்கு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி வருது. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஷாக்கு. என்னன்னா, இப்பவே தெரிஞ்சிருக்கும். இது முருகப்பெருமான் வந்து ஒரு தூண்டில போட்டிருக்காரு அப்படின்னு. சின்ன பிரச்சனைக்கு பெருசா அழ வச்சு, ஒரு தூண்டில போட்டு ஒரு ஷார்ட்ஸ் அனுப்பிச்சுட்டாரு. ஸோ, இவங்களுக்கு திடீர்னு தோணியிருக்கு, சரி நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்நாளும் இல்லாம முழுதுமறையா பூஜை அறைக்கு போறாங்க. போயிட்டு அவங்க ஒரு குட்டியா ஒரு பூஜைய போடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்க்குறாங்க, டைம் வந்து 1:30. ஸோ, அவங்களுக்கு இந்த ஃபிளாஷ் ஆனது முன்னாடி நாள் தான் அவங்களுக்கு தோணியிருக்கு. நாளைக்கு 1:30க்கு பூஜை பண்ணுவேன்னு. இவங்க டைம் பார்க்கும்போது, ஆமா இது நேத்தே நமக்கு தோணுச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அ அது ஒரு அது ஒரு மாரி சர்ப்ரைஸ் ஆகுது. இது எப்படி முன்னாடி இன்னைக்கு நம்ம பூஜை பண்ண போறது முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாரி. இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கு இவங்க எந்திரிச்சு வீட்ல இருக்கிற பொருள வச்சு, வீட்ல இருக்கிற வேல வச்சு அபிஷேகம் பண்ணி, இவங்க பிரம்ம முகூர்த்தத்திலேயே 48 நாள் பாராயணத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது டெய்லியும் 4 மணிக்கு எந்திரிச்சு, டெய்லியும் தலைக்கு குளிச்சு, டெய்லி அபிஷேகம், டெய்லி வேல்மாறல் பாராயணம். இப்படி இம்மீடியட்டா வந்து ஜெட் வேகத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு அ அ ஒரு வேண்டுதல் என்ன 2 வேண்டுதல். ஒண்ணு என்ன அப்டின்னா, அவங்களோட வயித்துல வந்து கொஞ்சம் அப்நார்மலான வந்து பிரச்சனை இருந்துட்டே இருந்திருக்கு. அப்நார்மலான பெயின். அப்நார்மலா வந்து வயிறு வீக்கமா இருக்கும். அ அப்பப்போ அந்த வந்துட்டு, வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ, அது வந்து சரியாகணும் அப்டின்ட்டும், சகோதரி ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து ஆன் சைட் போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிட்டு இருந்திருக்காங்க. 48 நாள் வந்து முடியறதுக்குள்ளேயே முருகர் அறுபடை வீடுக்கும் அவர் கூப்பிட்டுருக்காரு. அம் அறுபடை வீடுக்கு போனது மட்டும் இல்லாம, நீங்க திருச்செந்தூர்ல ஒரு சம்பவத்த சொல்றேன் கேளுங்களேன், என்ன நடந்ததுன்னு. அவங்க அம் அ கியூல நின்னுட்டு இருந்திருக்காங்க. 2 ரோ இருக்கும் இல்லையா? கியூல வந்து 2 லைன் ஒட்டுக்கா மூவ் ஆற மாரி இருக்கும்ல. அப்படி நிக்கும்போது, சகோதரி கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி சைட்ல இருந்தவங்க எல்லாரும் டால். இவங்களுக்கு முருகப்பெருமான பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிற மாரி இருந்திருக்கு. இவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒருத்தங்க வந்து அந்த லைன் எல்லாம் விலக்கி விட்டு ஏதோ ஒரு கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இவங்க கண் குளிர பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தினால வந்து கண்ணீர் வந்துருச்சு. அப்பாடா நம்ம ஒரு கண்ணீர் விட்டதுக்காக உடனே வந்து நமக்கு இப்படி அபிஷேகத்தையே காட்டிட்டாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வெளிய வந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியோட தான் போயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி, பின்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கூட வந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து வெளிய வந்தோனே, ம் நம்மலாம் லைனா ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருந்தோம் இல்லையா? நான் பார்க்கும்போது பஞ்சாமிர்தம் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. நீங்க பார்க்கும்போது பஞ்சாமிர்தமா? இல்ல வேற ஏதாவது வச்சு பண்ணாங்களா? அப்படின்னு கேஷுவலி கேட்டுருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக் வந்து காத்துட்டு இருக்கு.
அவங்க கூட வந்தவங்க, அவங்க முன்னாடி நின்னவங்க, பின்னாடி நின்னவங்க யாருமே எந்த ஒரு அபிஷேகமும் பார்க்கவில்லை. முருகப்பெருமான் அலங்காரத்தோட வந்து சாதாரணமா வந்து நடுவுல காட்டு பூஜை இல்லாத டைம்ல இருப்பாரு தெரியுங்களா? அந்த மாரி நின்னுட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு மட்டும் தான் அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு காட்சியே வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இல்ல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் இல்ல. எல்லாம் ஒண்ணா தான் போயிருக்காங்க. இது இவங்களுக்கு அடுத்த ஷாக்கு. ஸோ முருகப்பெருமான் ஸ்பெஷலா இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அபிஷேக காட்சிய காட்டியிருக்காரு. ஸோ இது மாரி நம்ம பார்த்துருக்கோம். பழனியில ஒண்ணா போய் பார்த்தவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஆண்டி கோலமும், இன்னொருத்தங்களுக்கு ராஜகோலம் காட்டுனது பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இவருக்கு சர்வ சாதாரணமா முருகப்பெருமான் செய்வாரு. ஸோ இந்த மாரி ஒரு வேலைய பார்த்துருக்காரு. ஸோ இவங்களுக்கு அந்த அடுத்த அதிர்ச்சி. ஸோ இவங்களுக்கு 48 நாள் பாராயணம் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. 6 படை வீடுக்கும் அழகா போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சுச்சு. ஆனா இவங்களோட வேண்டுதல் மட்டும் எதுவும் நிறைவேறின மாரி தெரியல. ஸோ ஆஃபீஸ்ல அதுக்கான எக்ஸாம் ஆன் சைட்க்கான எக்ஸாம் அது மாரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோகிரஸ் இருக்கு. ஆனா அவங்க போவாங்களா என்ன அப்படிங்கிற மாரி ஒரு ஹோப் இல்ல. வயிறு வலியும் வந்து அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கு. ஸோ 48 நாள் பாராயணம் முடிஞ்ச உடனே ஒரு 10, 15 நாள் அ கழிச்சு சகோதரிக்கு வந்து நெறைய ஆஃபீஸ் ஒர்க் எனக்கு நெறைய இருந்திருக்கு. ஸோ சாயந்திரமா குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்துருக்காங்க. ஆனா வேலையெல்லாம் முடியறதுக்கே வந்து 9:30 ஆயிடுச்சு. மீட்டிங் எல்லாம் முடியறதுக்கு. இவங்க அன்னைக்கு குளிக்க கூட இல்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து சரி அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முகம் கழுவிட்டு வந்து, குழந்தைகளெல்லாம் தூங்க வச்சுட்டு, சரி படுக்க போலாம் அப்படிங்கும்போது, இவங்க வந்து ஒரு ரூம்ல வந்து படுக்க போயிருக்காங்க. இவங்களோட ரூம்ல. அங்க அப்ப வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து ஒரு 11:30 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரூம்ல அப்போ அவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. சரி அவங்களுக்கு என்ன ஒரு தாட்னா, "என்ன முருகா நான் 48 நாளும் வந்து அம் உனக்கு இது வேல்மாறல் படிச்சு பாராயணம் பண்ணேன். அறுபடை வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா என்னோட 2 வேண்டுதல் ஒண்ணும் நடக்கிற மாரியே தெரியலையே! என்னுடைய நிலைமை என்ன?" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுல இருந்து நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு நம்ப முடியாததாக இருக்கும். ஆனால் நம்பத்தான் வேண்டும். அதுதான் உண்மை. இவங்களுக்கு அந்த மொமெண்ட் நெனச்சோனே, திடீர்னு பாடி வந்து ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உடம்பெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட கண்ட்ரோல்ல இவங்க கையோ, காலோ, பாடி எதுவுமே இவங்க கண்ட்ரோல்ல இல்ல. இப்படி இருக்கும்போது, இவங்க வந்து தூங்கல. அப்பதான் ஜஸ்ட் படுத்திருக்காங்க. தூங்கவெல்லாம் இல்ல. படுத்துட்டே மனசுக்குள்ள முருகருக்கு ஒரு கேள்விய தான் வச்சிருக்காங்க. அப்போ இந்த நடுக்கம் வந்திருக்கு. திடீர்னு அவங்களுக்கே வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம அவங்க பாடி எந்திரிச்சு உட்காருது. இதையும் நம்பித்தான் ஆகணும். நீ எந்திரிச்சு உட்கார்றது தெரியுது. பட் அவங்க வந்து அவங்க பாடி மூவ் பண்ணல. கை, காலு எதுவுமே அவங்களால மூவ் பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ, ஆனா அவங்க பாடி எந்திரிச்சு உட்காருது. இது ட்ரீம் கிடையாது. ரியலா. அது உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, அப்படியே அந்த உட்கார்ந்த பொசிஷன்லயே வந்து அந்த அவங்க உட்கார்ந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு செவுத்தோட ஒரு கார்னர். அந்த மாரி தான் இடத்துல போய் ஓரமா படுத்திருக்காங்க. படுத்தவங்க அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம. அந்த உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, அவங்க பாடி அப்படியே கீழ இருந்து மேல் நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பறக்கிற மாதிரி. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. "முருகா இது நீ தான். நான் கேட்டவுனே என்னென்னமோ பண்ற எனக்கு தெரியுது. இது நீ தான்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி யாருக்குங்க பயம் இல்லாம இருக்கும்? அவங்க வந்து பயங்கரமா பயந்துட்டாங்க. பாடி மேல போகுது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது. இது ட்ரீம் இல்ல. நான் தூங்கவே ஆரம்பிக்கல. எனக்கு தூக்கமே ஃபர்ஸ்ட்டு வரல. நான் வந்து சுயநினைவோட இருக்கனே. எனக்கு வந்து இது ட்ரீம் இல்லையே. ரியலா நான் போறேனே. மேல நோக்கி என்னால போறேனே. எனக்கே தெரியலையே. கை, கால் எதுவுமே மூவ் பண்ண முடியல. அப்போ மேல வந்து அந்த சுவர் சீலிங் இருக்கும் இல்லைங்களா? சீலிங் கொஞ்சம் இடத்திலேயே வந்து அவங்க பாடி அப்படியே நின்று உட்கார்ந்த பொசிஷன்லயே நின்றுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லோவா ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு செவுத்தோட இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஒரு செவுத்துல ஒரு ரூம்ல 4 கார்னர் இருக்குமா? ஸோ அந்த ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் மேல இருந்தே வந்து இன்னொரு கார்னருக்கு போகுது. அங்க அங்க இருந்து இன்னொரு கார்னருக்கு போகுது அவங்க பாடி. இப்படி சுத்தி, 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 சுத்தி எங்க ஆரம்பிச்சதோ அந்த கார்னர்லயே மேலேயே இருக்கு அவங்க பாடி. அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்க உடம்புக்கு எதுவுமே ஆகல. ஆனா பயம் அப்படிங்கிறது மட்டும் பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு முருகர் தான் அப்படிங்கிறது. ஆனா அது என்னதான் முருகரா இருந்தாலும், உங்க பாடி உங்க கண்ட்ரோல் இல்லாம மேல பறந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்புறம் வந்து இவங்களுக்கு முருகா, 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 முருகான்னு இதையே தான் நெனச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சோ, அந்த இடத்துல நேரா கீழ இறங்கி, அவங்க அப்படியே அவங்க வந்து படுக்கிற பொசிஷனுக்கு அவங்க பாடி மாறிடுச்சு. இப்ப வரைக்குமே அவங்க பாடி அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப அவங்க படுத்துட்டாங்க. ஆனா, அவங்க பாடி இன்னுமே அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. இப்போ என்ன ஆகுது? அடுத்தது ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வருது. அவங்க
தலைகிட்ட இருந்து அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த வெளிச்சத்த. அந்த தலையிலிருந்து அந்த வெளிச்சம் அப்படியே வந்து அவங்க பாடியில மூவ் ஆயி அவங்க வயித்துல போய் நிக்கிது. அதிலிருந்து ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அவங்க சொல்றாங்க, இப்போ ஒரு ஆப்பரேஷன் தியேட்டர்ல உங்களுக்கு அனஸ்தீசியா குடுத்துட்டு ஆனா நமக்கு நினைவு இருக்கு தெரியுங்களா? சிசேரியன் படங்களுக்கு தெரியும். குழந்தை வந்து அவங்க வயிற வயிற இது பண்றது, போட்டு அங்க இங்க இழுக்கிற மாரி பண்றது, குழந்தைய வெளிய எடுக்கிறது, இது எல்லாமே ஃபீல் ஆகும். ஆனா வலிக்காது. அந்த மாரி எனக்கு ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் என் வயித்துல என்னென்னவோ நடக்குது. ஆனா எனக்கு வலிக்கல. எனக்கு நிஜமாவே அப்போ வந்து ஒரு அனஸ்தீசியா குடுத்து, ம் ஒரு சர்ஜரி ரூம்ல இருந்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அ அப்ப வந்து அந்த கொஞ்ச நேரத்துல அந்த வயித்துல அந்த மூவ்மெண்ட் எல்லாம் நின்றுச்சு. அந்த வெளிச்சம் என்னுடைய வயிற்றில இருந்து நான் இறங்குறத பார்க்க முடியுது. என்னுடைய கால் வழியா இறங்கி, காலோட வந்து அந்த வெளிச்சம் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் என் பாடி வந்து என்னால மூவ் பண்ண முடிஞ்சது. அதுவரைக்கும் என்னோட பாடி வந்து என் கண்ட்ரோல்லயே இல்ல. அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கேயுமே வலிக்கல. எதுவுமே நடக்கல. நான் நல்லா இருக்கேன். பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர வந்து நான் டோட்டலி நார்மலா இருக்கேன். என்ன நடந்துச்சு? இது நமக்கு ட்ரீம் இல்லையே! இப்போ வரைக்கும் நம்ம முழிச்சுட்டு தான இருக்கோம். என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறது எனக்கு ப்ராசஸ் பண்ணவே முடியல. எனக்கு வந்து இது ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கும்போதே நான் வந்து தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். அடுத்த நாள் எந்திரிக்கும்போது என்னுடைய உப்பி எப்பவுமே வலிச்சுட்டு இருக்கிற அந்த வயிறு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருந்தது. எனக்கு அதிலிருந்து வயித்து வலி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. நான் அடிச்சு புடிச்சுட்டு வந்து அவங்க அவங்க அக்காட்ட சொல்லியிருக்காங்க. சகோதரி வந்து அவங்க அக்காட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. "இல்ல நீ ஏதோ கனவு கண்டிருப்ப" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லவே இல்ல" அப்படின்னு எனக்கு தெரியும் அது கனவு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நிஜமாவே வந்து அவர் வந்து உன்னோட வயித்துக்கு வந்து ஏதோ ஒரு சர்ஜரியே பண்ண மாரி வந்து முருகர் பண்ணியிருக்காரு. உன் வயித்துக்கான வைத்தியம் அவர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாரி இவங்கலாம் நம்பியிருக்காங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து இப்ப வரைக்கும் சகோதரிக்கு அந்த வயித்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க வயிறு பழையபடி ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு அதுல வந்து முருகப்பெருமான் லிட்டரலி வந்து ஏதோ ஒரு வைத்தியம் பண்ற மாரி வந்து பண்ணியிருக்காரு. ம். இவங்களுக்கு என்னன்னா, ஏன் வந்து அப்படி மேலலாம் வந்து பறக்க வைக்கணும்? அது எனக்கு புரியல. ஒரு வேள நான் ஆன் சைட் போணும் அப்படின்னனால, இந்த மாரி அவரு வந்து காட்டுனாரா? இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால வந்து நீ ஆன் சைட் போறது வந்து இந்த சமயத்துல சரி வராதுங்கிற மாரி சொன்னாரா? என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் சத்தியமா தெரியல. இத வெளிய வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது யாருமே நம்பல. அதனால வந்து நான் எல்லாத்தையும் சொல்றதையே நிறுத்திட்டேன். இது யாருக்குமே நான் ஷேரும் பண்ணல. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு எனக்கு வந்து ஒரு குறி காட்டுறாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. இப்போ இது இது வந்து நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படின்னு தெரியாது. நான் 200% இதை நம்புறேன். ஏன்னா, முருகப்பெருமான் நினைத்தால் எதுவும் சாத்தியம். என்ன வேணா நடக்கும். இது வந்து இதே மாரி இன்னொரு சம்பவம் இந்த வாரத்தில நான் ஷேர் பண்ண போறேன். அவங்க பறக்கல. பட் வந்து அவங்களுக்கு எந்த மாரி வந்து ஒரு வைத்தியம் பண்ணாரு அப்படிங்கிறத நான் இந்த வாரத்தில இன்னொரு செப்பரேட் வீடியோல நான் வந்து சொல்றேன். அ ஏன்னா, இது வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது. கடவுள்னால வந்து என்ன வேணா முடியும். நம்புறவங்களுக்கு அது சர்ஜரி. நம்பாதவங்களுக்கு அது கனவு. ஓகேங்களா? நான் நம்புறேன். இது ஏன் வந்து கடவுளையே கும்பிடாத ஒருத்தங்களுக்கு, பெருசா நம்பிக்கையே இல்லாத ஒருத்தங்களுக்கு, பூஜை அறைக்குள்ளேயே போகாத ஒருத்தங்களுக்கு, அவங்களுக்கு ஏன் வந்து இவங்க இவ்ளோ முருகப்பெருமான் பண்ணணும்? நான் 10 வருஷமா, 20 வருஷமா, 40 வருஷமா வந்து உருகி உருகி கும்பிட்டுருக்கேன். எனக்கு தான் வயித்துல பிரச்சனை இருக்கு. ஏன் எனக்கு செய்யல? இது மாரி எல்லாருக்கும் இந்த கேள்விகள் இருக்கும். நானே ஒரு எக்ஸாம்பிள். எனக்கும் வயித்துல பிரச்சனை இருக்கு. நானும் அவர்ட்ட குறை கெஞ்சி கெஞ்சிட்டு இருக்கேன். பல வாட்டி வேல்மாறல் பாறையோட படிச்சுட்டேன். ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கல? ஏன் வந்து எனக்கு வந்து இது மாரி ஒரு சர்ஜரி பண்ணல அப்டின்னா, இந்த கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய கர்மாவும் அந்த நல்ல கர்மாவும் சரி, கெட்ட கர்மாவும் சரி, அந்த கணக்கு நம்ம யார்னாலயும் கண்டுபிடிக்கவே முடியாது. கடவுளின் கணக்கும், காலத்தின் கணக்கும், அந்த கர்மாவின் கணக்கும் நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ சகோதரிக்கு கடவுளையே கும்பிடாத, பெருசா நம்பாத சகோதரிய, ஒரு சின்ன பிரச்சனைக்கு அழ வச்சு, அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அனுப்பிச்சு, அங்கேயே அவர வந்து ஒரு ஆக்கிரமிச்சு, ஆட்கொண்டு, அவருக்கு யாருக்கும் காட்டாத ஒரு அபிஷேகத்த அவருக்கு காட்டி, மேபி அவங்க 48 நாளும் காலைல எந்திரிச்சு தலை குளிச்சு, அபிஷேகம் பண்ணி பண்ண அந்த பூஜைக்கு வந்து மேபி அது ஒரு பரிசா குடுத்தாரா அப்படின்னு தெரியல. அவருக்கு மட்டும் அப்படி ஒரு அபிஷேகத்த காட்டணும்? ஏன் வந்து அவரு வந்து இப்படி ஒரு சர்ஜரி பண்ணணும்? இந்த மாரி ஒரு வைத்தியம் இவர் வைத்தியருக்கெல்லாம் வைத்தியநாதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இப்படி ஒரு சர்ஜரி பண்ணி நம்ம இதுவரைக்கும் சத்தியமா கேள்விப்பட்டதில்ல. இது ஏன் இந்த மாரிலாம் பண்ணணும் அப்டின்னா, சகோதரியோட அந்த கர்மாவின் கணக்கும், அவரு வந்து இந்த டைம்ல இது நடக்கணும். இந்த டைம்ல அவர் முருகன கும்பிடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி, இதையெல்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு உள்ள இழுத்து போட்டு வேல்மாறல் படிக்க வச்சு, இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்ப நமக்கெல்லாம் என்ன கர்மா அப்ப நெறையா இருக்கா? நமக்கெல்லாம் நடக்காதா? அப்டின்னா, அப்படி கிடையாது. நம்மளுடைய பக்தியின் ஆழத்த பொறுத்து நம்ம கர்மாவை வெல்ல முடியும். இப்ப எனக்கெல்லாம் வந்து
எனக்கே நல்லா தெரியும். என்னுடைய பாடி கண்டிஷன் பொறுத்து எனக்கெல்லாம் செம்ம கர்மா இருக்கு. ஏன்னா கர்ம வினைப்படி தான் அந்த உடம்பு உடம்பு அப்படிங்கிறது வந்து அந்த ஆத்மா வந்து உடம்பை தேர்ந்தெடுக்கிறது கர்ம வினைப்படி தான். இருக்கலயே நோய்வாய்ப்பட்டு நம்ம வந்து கஷ்டப்படுறது தான் வந்து கர்மாவுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? பாதிப்பு அப்படின்னு சொல்லணும். அப்ப வந்து அதை வெல்ல முடியாதா? முடியும். கடவுளின் காலை பிடித்தால், நம்ம பக்தியால கர்மாவ வெல்ல முடியும். இந்த மாரி ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடக்காதா? நடக்கும். நம்முடைய பக்தியின் ஆழம் என்ன? நம்மளோட மன தூய்மை, நம்ம எவ்ளோ முயற்சி பண்றோம்? முருகனை அடையறதுக்கு எவ்ளோ முயற்சி பண்றோம்? நம்ம மனச தூய்மையாக்கி, முருகனை எப்பயும் மனசுக்குள்ள இருக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்ளோ முயற்சி பண்றோம்? நம்மளுடைய நல்ல பண்புகள எவ்ளோ தூரம் வளர்த்துக்கிறோம்? நம்மளுடைய அந்த விடாமுயற்சி, "இல்ல முருகா நான் விட மாட்டேன். உன்ன விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு ஒரு டிட்டர்மைன்டா இருக்கோம். இது மாரி பல விஷயங்கள பொறுத்து இதெல்லாம் இருக்கு. இத்தன விஷயம் இருக்கு. அந்த காலத்துல நாயன்மார்கள் கதைய எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அவங்க பக்தியெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது. ஒரு சிவ பூஜையில வந்து குறுக்க வந்து அதுக்கு வச்சிருந்த பால வந்து கால்ல எத்திடுவாரு ஒரு அப்பா. 2 காலையும் அப்படியே வெட்டுன நாயன்மார்கள் இருக்காங்க. அந்த மாரி வந்து அந்த அந்த பக்திக்கு முன்னாடியெல்லாம் வந்து இப்ப நம்ம காட்டுற பக்தியில ஒண்ணுமே கிடையாது. நாயன்மார்கள் பத்தி என்ன அறியாம பேசுனதுனால இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நெனைக்கிறேன். யாருக்கெல்லாம் நாயன்மார்கள் பத்தி கதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு? எனக்கு ஏன்னா இது ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு நாயன்மார்கள் பத்தியும் வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உங்களுக்கு போல் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். நீங்க உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இன்னுமே நம்முடைய எந்த வகையான கர்மாவாக இருந்தாலும், நம்மளுடைய பக்தியினாலும், நம்பிக்கையினாலும், பொறுமையினாலும் கண்டிப்பா இந்த மாரி அதிசயங்கள் நடக்கும். அட்லீஸ்ட் முருகர் வந்து நமக்கு நேரடியா சர்ஜரி பண்ணல அப்படின்னா கூட, நல்ல ஒரு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சு குடுத்து, நல்ல ட்ரீட்மெண்ட்னால வந்து நம்ம நோய்கள் குணமாகும், நம்மளுடைய கடன் தொல்லைகள் சரியாகும், நமக்கு குழந்தைகள் பிறக்காதவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். இப்படி எவ்வளவோ கஷ்டத்தினால நம்ம துன்பப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் நம்ம துன்பம் மறையும். நம்ம வேண்டுவன கிடைக்கும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மளுடைய அதாவது நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டுமே வந்து கடவுள கும்பிடாம, முருகப்பெருமானை இது என்னுடைய தெய்வம், இது என் உயிருக்கு உயிரான என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி, நீங்க அவர்கிட்ட சரண்டர் பண்ணி, அவர்கிட்ட உங்க மனச அப்படியே ஒப்படைங்க. உங்க மனச கோயிலாக்கி அவர் உள்ளுக்குள்ள உட்கார வைங்க. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க கேட்கறதுக்கு எல்லாமே பதில் சொல்வத நீங்க உணர்வீங்க. நெறைய நெறைய தானம் செய்யணும். நெறையா வந்து இறை தொண்டு செய்யணும். இறைப்பணி செய்யணும். அந்த வித்தியாசத்த கண்டிப்பா உணர்வீங்க. அப்பதான் நீங்க வந்து கர்மாவ கண்டு பயப்பட மாட்டீங்க. கர்மாவாவது ஒண்ணாவது. முருகன் எனக்கு என்னுடைய முருகன் இருக்கிறான். என்னை பாதுகாப்பான். என் கர்மாவை அழிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். இந்த சம்பவத்த வந்து நம்புனவங்களுக்கு முருகப்பெருமான் இருக்காரு. இது ஒண்ணு. நீங்க நம்பல அப்படின்னா, முருகப்பெருமானை பற்றி இன்னும் உங்களுக்கு நெறைய தெரியல அப்படின்னு அர்த்தம். நம்ம சேனல்ல வந்து நூத்துக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. கண்டிப்பா ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இந்த வீடியோவ நீங்க கேட்டவங்க வந்து, "என்னுடைய முருகப்பெருமான் என்ன செய்வார் தெரியுமா?" அப்படின்னு பெருமையா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகப்பெருமான் நினைத்தால் ரூம்ல பறக்கிறது மட்டும் என்ன, கூடு விட்டு கூடு பாய்றது என்ன வேணா செய்ய வைப்பாரு. இந்த மாரி வித்தியாசமான அனுபவங்கள் ஏதாவது இருந்து, நீங்க ஷேர் பண்றதுக்கு தயக்கமா இருந்தா, தாராளமா என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்க கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாரி முருகப்பெருமானுடைய கலியுக விளையாட்டுக்கள் இன்னும் நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகா சரணம்.